காங்கிரஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரச்சனை நல்லா இருக்கிறது தான் பிரச்சனை வரும், நல்லா இல்லைன்னா பிரச்சனை வரும். பிரச்சனையே இல்லைன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். காய்த்த மரம் தான் கல்லடி படும். ஆக்டிவா இருக்கனால தான் நீங்க கேள்வி கேட்குறீங்க. உண்மைதான் சார். காங்கிரஸ் உயிரோட்டமா இருக்கு. காங்கிரஸும் திமுக கூட்டணியும் ஒன்று சேர்ந்து விட்டால் இப்ப சீட் எவ்வளவு கேட்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. நீ 234 எங்களை நிக்க சொன்னா மகிழ்ச்சி தான். எவ்வளவு கொடுப்பாங்கன்றதான் கேள்வி சார். தோழமை எப்படி பலமா இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு தப்பா பேசினா கூட கேஸ் போட மாட்டாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் போடுறாங்கல்ல. நாங்க அவர்களை தோழர்கள் நினைச்சோம். அவர்கள் தோழர்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்கு கொடுக்க. இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு ஒரே காரணம் பாழாய் போன இந்த டாஸ்மாக் சாராயம் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூடுவோம் சொன்னாங்கல்ல. எல்லாருமே அவங்கவுங்க கருப்பு சட்டை கருப்பு சேலையெல்லாம் கட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால் இருந்து கொடி பிடிச்சாங்களா, கருப்பு கொடி பிடிச்சாங்களா? இப்ப 4.5 வருஷம் ஆச்சு, ஏன் மூடலன்னு நீங்க அவங்ககிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட கேட்டா என்னங்க நியாயம்? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கீங்களே, அவங்கள ஏங்க சொன்னவங்ககிட்ட கேட்க மாட்டீங்களா? கூட வந்தது பாவமா எங்களுக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் தான் இதை ஒழிச்சிருக்க முடியும்னு சொன்னாரா? அப்ப மாநில கட்சியால் அதை செய்ய முடியாதுங்க. அந்த அவர் சொன்ன பதிலே நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக குடும்ப ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. குடும்ப ஆட்சியின் அதாவதுங்க, ஆட்சியில் யார் இருக்கிறார்கள் என்பதில் பிரச்சனை இல்லை, அவர்கள் எப்படி ஆளுகிறார் என்பதுதான் பிரச்சனை. இப்ப திமுக ஜெயிச்சிருச்சுன்னா மறுபடியும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேள்வி எழுப்புவீங்களா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸின் மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. காங்கிரஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரச்சனை நல்லா இருக்கிறது தான் பிரச்சனை வரும், நல்லா இல்லைன்னா பிரச்சனை வரும். பிரச்சனையே இல்லைன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். ஓகே சார். உட்கட்சி பூசல் இருக்கிறது சரிதான் சார். ஆனா அது மீடியா வெளிச்சத்துக்கு வரும்போது அது பெரிய பிரச்சனை ஆகுமா இல்லையா? நான் இப்ப என்ன சொன்னேன்? ஒண்ணுமே இல்லைன்னா அது டெட் பாடி. ஆரோக்கியமா உயிரோட இருந்தால் அது பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆக காங்கிரஸை பத்தி நிறைய பிரச்சனைக்கு அன்னைக்கு கேட்கிற போது மகிழ்ச்சி அடைகிறேன். காய்த்த மரம் தான் கல்லடி படும். ஆக்டிவா இருக்கனால தான் நீங்க கேள்வி கேட்குறீங்க. காங்கிரஸ் உயிரோட்டமா இருக்கு. நன்றி. உங்களுடைய பேட்டி மூலமா தான் காங்கிரஸ் உயிரோட இருக்கிறதே தெரிய வருது சார். உண்மையாலுமே எப்படியோ தெரிஞ்சா சார் தான். ஓகே சார். சார், இப்போ நேற்று பார்க்கும்போது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழி அவர்கள் மீட் பண்ணி திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வைப்பதாக உறுதி செய்யப்பட்டதாக நியூஸ்கள்லாம் தகவலாம் வருது. எந்த அளவுக்கு உண்மை அது? உங்களுக்கு தான் தகவல் வந்து சொல்றீங்க நியூஸ், அதனால உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தகவல் இன்னும் வரலைங்க. இன்னும் இதுவெல்லாம் முடிவு அறிவிச்சாதானே எங்களுக்கு தெரியும். இதுவரெல்லாம் அறிவிக்கலை. ஓகே சார். சரி, இப்போ திருச்சி வேலுசாமி ஒரு தனிநபரா திமுக கூட்டணியோட காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் திமுக கையில் தான் இருக்குது. நீங்கள் வர்றீங்க, தம்பி வாங்கன்னா அண்ணே வர்றேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் வரும்போதே அவர் மாதிரி அலட்சியமாக பார்த்தோன்னா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் அந்த பக்கம் திரும்பி போவீங்கல்ல. அதுபோல் தோழமை என்பது ஒன்வே டிராஃபிக் இல்லை, மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல், அதான் மரியாதை மியூச்சுவலாக இருக்குது. அது எப்படி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணணும். நான் தான் ஒன்றே ஒன்று தான் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், மற்ற வேண்டாம். நீங்கள் தோழமை கூட்டணி எல்லாம் ரைட். போனால் உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தலில் 100க்கு மேற்பட்ட முனிசிபாலிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. பேசியது மட்டுமல்ல, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே 5 முனிசிபாலிட்டியில் சேர்மன் காங்கிரஸ் கொடுத்தாங்க. இது சுயமரியாதை சம்மந்தப்பட்டது. அதனால தான் இப்போ இருக்கிற தொண்டர்கள் அங்கங்கே கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் கையெழுத்து போட்டு வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றலை. அதனால் இப்போவும் நீங்கள் தெளிவாக பேசுங்க. கூட்டணியை எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பீங்களா, அல்லது உள்ளாட்சி தேர்தல் இருந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க, எல்லாத்தையும் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பதற்கு காரணம் கடந்த கால அனுபவம். அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு. அது பூசலும் இல்லை கசப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட பாவக்காய் கசப்பு, அது உடலுக்கு நல்லது. ஓகே சார். இப்போ காங்கிரஸும் திமுக கூட்டணியும் ஒன்று சேர்ந்து விட்டால் இப்போ சீட் எவ்வளோ கேட்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. 234 எங்களை நிக்க சொன்னா மகிழ்ச்சி தான். எவ்வளோ கொடுப்பாங்கன்றதான் கேள்வி சார். சார் அவ்வளவே கொடுத்துட்டா கூட மகிழ்ச்சின்னு சொல்லிட்டேன். எவ்வளவு கொடுத்தாலும் அது தீரப்போதா? தீராது. அதிக இடம் வேணும் என்பதும் எல்லா அரசியல் கட்சியுடைய ஒரே இலக்கு அதிகாரத்துக்கு போகுதானுங்க. அது காங்கிரஸ் மட்டும் என்ன விதி விலக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? காங்கிரஸ் அதை நோக்கி தானே போகும். அதுதான் எங்களுடைய இலக்கு. இப்போ காங்கிரஸை தோற்கடிக்கிறதுக்காகவே திமுகவினர் சில பேர் சில இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்களே. யார் வச்சிருக்கா? நான் வச்ச மாதிரி சொல்றீங்க. பிரஸ் மீட்ல ஒரு இடத்துல சொன்னீங்களே சார், அந்த பராசக்தி வீடியோலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது. சார் என்னன்னு ஏற்கனவே நடந்த சம்பவத்தை சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் அவங்களே சீட்டு கொடுத்து வேற ஆளை விட்டு தோக்கடிச்சு சொன்னேன். கரூரில் சொல்லட்டுமா? அந்த காலத்தில் ஒரு மாநாடு போடணும்னு நினைக்கிறாரு காமராஜ் உயிரோடு இருக்கிற போதே.
டிஎம்என்னு சொல்லி அப்போ பெரிய பவர்ஃபுல் எம்எல்ஏ இருந்தார், தோட்டக்குறிச்சி நல்லுசாமி கவுண்டர்னு பேர். அவர் சொல்லும்போது காமராஜர் ஏன் இந்த தோத்து போயிருக்கோம் 71ல் அவர் வேண்டான்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள் போட்டு இல்லையா நான் போடுறேங்கிறாரு. என்ன இப்படி சொல்கிற, சரி போடுன்றார். அன்றைக்கு இருந்த சூழல்ல மாநாடு போடுவதற்கு இடம் தர கூட யாரும் தயாராக இல்லை. ஒரு பெரிய இடம் தேவைப்பட்டுச்சு. கரூரில் அப்படி இடமே இல்லாமல் எங்கெங்கேயோ தடுமாறுறாரு. கடைசியில் ஒருத்தர் அதை கேள்விப்பட்டு அவரை அழைத்து எனக்கு இத்தனை ஏக்கர் பெரிய இடம் இருக்கு, இதில் போடுங்கன்றார். அவரை பொறிக்கடை முத்துன்னு சொல்லுவாங்க. அவர் காங்கிரஸ் கட்சியாக ஆதரவாளர் இருந்திருப்பாரு, வெளிப்படை தெரிந்தவர் இல்லை. அரசாங்கம் எதிர்க்குங்கிற பயத்தில் கட்சிக்காரனே பயந்து போயிருந்த போது நடுநிலையாக இருந்த ஒரு மனிதர் இதற்காக மாநாடு போடுவதுக்கு இடம் கொடுத்தவர். அவருடைய மகன், அவருடைய மருமகள் அவங்க நிற்கிற போதே அவர் தோக்கடிக்கிறதுக்கு திமுகவில் மந்திரியா இருந்த செந்தில் பாலாஜியே பண்ணா அது சரியா தப்பா சொல்லுங்க? தவறு தானே. அதை தாங்க நான் சொன்னேன். இதை போய் குற்றமா சொல்றீங்களே. இல்ல சார், இப்ப கூட்டணியில் இருக்கும்போது வெளிப்படையா அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்க வெளிப்படையா தாங்க தோக்கடிச்சாங்க. சரி சார், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இது காங்கிரஸ் தலைவர்களே சார் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். இப்ப தலைவர் சொல்லல, இப்ப போய் கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை. அவருடைய தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. அந்த தொகுதியில இப்போ ஒரு 25 நாளைக்கு முன்னால தாமோ அன்பரசன் பேருன்னு சொல்லிடுறேனே அமைச்சர், அந்த தொகுதியில 150 காங்கிரஸ்காரர்கள் திமுகவில் சேர்ந்தார்கள் அப்படின்னு குரூப் போட்டோ எடுத்து படம் கொடுத்தாரா இல்லையா? அது எந்த தோழமைங்க? நீங்க தலைவர்கள் யாரும் சொல்லேங்கிறீங்களே, தயவு செஞ்சு அவர்கிட்ட கேளுங்க சார். அது உண்மையா பொய்யான்னு கேளுங்க. உண்மைனா நான் சொல்றதை ஏத்துங்க, பொய்னா இப்படியெல்லாம் ஒரு சீனியர் மேன் பொய் சொல்லாமான்னு கேளுங்க. ஆனால் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி திமுகவினர் வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அதுவும் அதை எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதுவும் ஓகே தானே நீங்க சொல்லுவீங்க? திமுகவினர் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க. நான் ஒன்றும் சொல்லி, நான் எதையுமே சொல்லி, நீங்களா கற்பனையில் சொல்றது. நான் ஒரு கேள்வி வச்சிருங்க, தோழமைன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற அவருடைய தொகுதியிலேயே காங்கிரஸ் இருந்து விலையெல்லாம் திமுகவில் சேர்றாங்கன்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்றீங்களே, அது எதற்காக? தோழமை பலப்படுத்தவா அல்லது பலவீனப்படுத்தவா? நான் விவரம் தெரியாம கேட்குறேன், படிச்ச பிள்ளைங்க சொல்லுங்கப்பா. அதுக்கு சரிதான் சார். அதே மாதிரி இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ அந்த காலத்துல இருந்தே வந்து காமராஜர் அவர்கள் எவ்வளோ பெரிய தலைவர் அப்படின்றத நீங்க நிறைய பக்கம் சொல்லிடுறீங்க. இந்த திருச்சி சிவா அவர்கள் அவர் வந்து சொல்லும் போதே சொல்லியிருக்கிறார், அவர் வந்து ஏசி போட்டால் தான் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுவார் அப்படின்ட்டு. அது நீங்க வந்து கொந்தளிச்சதை பார்க்க முடியுது சார். ஆனால் காங்கிரஸ்காரங்கள் யாருமே வந்து போர்க்கொடி தூக்குன மாதிரி தெரியவில்லை. இல்லை, அதான் உங்களுக்கு தெரியலன்னு வேணா சொல்லுங்க. இதில் என்ன கஷ்டம்னு கேட்டால், தலைவர் காமராஜ் இறந்து போய் 50 ஆண்டுகள் கடந்துருச்சு. அதனால் அவரோடு பழகியவர்கள் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 65 வயது தாண்டியவர்கள் தான் பழகிருக்க முடியும். அந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்க மிக மிக குறைவு. அந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. ஏன் போதாத காலம், வயசாகி இன்னும் ஆக்டிவாக இருக்கிறேன். அதனால் அந்த உண்மையை தெரிந்ததால், புரிந்ததால், அறிந்ததால், நான் அந்த சம்பவங்களில் கூடவே இருந்ததால் அது தப்புன்னு நான் கொந்தளிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு அந்த உணர்ச்சி வர வாய்ப்பு இல்லை. ஏன் சார் ஒரு தலைவரை வந்து தப்பா சொல்லும் போது அது எல்லாருமே கொந்தளிக்கணும் தான் சார். முக்கியமா கரெக்டா கொந்தளிச்ச விட்டே கேக்குறீங்க, கொந்தளிக்காதவங்கிட்ட போய் கேளுங்க கேள்வி. அதான் சார் கேள்வி எழுப்ப. அதைத்தாங்க அவங்க கிட்ட கேளுங்க சார். என்னைக்கும் போடுற புண்ணியவதி இன்னைக்கு, என்னைக்கு இல்லைங்கிற புண்ணியவதி இன்னைக்கு இல்லைன்ட்டா, என்னைக்கு போடுற அவ ஏண்டி போடலன்ற மாதிரி இருக்கு. நான் கொந்தளிக்கிறேன், கொந்தளிச்ச விட்ட ஏன் மற்றவங்களை கொந்தளிக்கணும் ஏன்ட்ட கேட்கக்கூடாது, கொந்தளிக்காதவங்கிட்ட கேட்கணும். ஓகே சார், அதானே நியாயம். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் முக்தார் அவர்களுமே வந்து இந்த மாதிரி டேம் கட்டினதெல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படின்ற பல கேஸுகள் அவர் மேலே போடப்பட்டுச்சு சார். ஆனால் இருந்தாலுமே திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது அவர் மேலே. இப்போதான் உண்மையை சொல்றீங்க. எங்களுக்கு கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, இப்போதான் தெளிவாக இருக்கு. இவ்வளவு தப்பா பேசினா கூட கேஸ் போட மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க மேலாம் போடுறாங்கல்ல. தோழமை எப்படி பலமா இருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் அவர்களை தோழர்கள் நினைச்சோம், அவர்கள் தோழர்கள் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்கு கொடுக்க வேற என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு இப்போ உங்க வாயிலேருந்தே வந்துருச்சு. அப்புறம் சார் இன்னுமே கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க யாரு? தலைவர்கள், செல்வ பெருந்தகை அவர்கள். அவர்கிட்ட கேளுங்க சார். இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களே என்னன்னு அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்க சொல்றவங்ககிட்ட கேட்கறவங்க ஏட்ட கேட்டா என்னங்க? கரெக்டா சார். அதே மாதிரி இப்போ கனிமொழி அவர்கள் வந்து இப்போ டாஸ்மாக் அதை வந்து கேள்வி எழுப்பும்போது நாங்கள் 500 கடை மூடிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே, வாக்குறுதி வந்து பலப்படுத்துற மாதிரிலாம் சொல்ல வராங்க அவங்க. வாக்குறுதியை பலப்படுத்துறாங்களா? அதாவது டாஸ்மாக்கே இல்லாத மாநிலமா நாங்கள் மாற்றுவோம், அதாவது விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்லாம் பேசினவங்க இப்போ 500 டாஸ்மாக் குறைச்சிருக்கான்றாங்க. அது உங்களுக்கு கருத்து என்ன? உங்க கேள்வியிலேயே பதிலும் அடங்கியிருக்கு. போன தேர்தல் போது நீங்க சொல்ற கனிமொழி பகிரங்கமா மேடையில் பேசப்பட்டது. இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு ஒரே காரணம் பாழாய் போன இந்த டாஸ்மாக் சாராயம் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூடுவோம் சொன்னாங்கல்ல. அது மட்டுமில்லை, இன்றைக்கு முதல்வர் அவருடைய குடும்பம் எல்லாருமே அவங்கவுங்க கருப்பு சட்டை கருப்பு சேலையெல்லாம் கட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால் நின்று கொடி பிடிச்சாங்களா? கருப்பு கொடி பிடிச்சாங்களா? எல்லாம் நடந்துச்சா?
இப்போ 4.5 வருஷம் ஆச்சு, ஏன் மூடலன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்கறதுட்டு என்கிட்ட கேட்டா என்னங்க நியாயம்? காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கீங்களே, அவங்கள வந்து ஏங்க சொன்னவங்ககிட்ட கேட்க மாட்டீங்களா? கூட வந்தது பாவமா எங்களுக்கு? நாங்கள் மூடிட்டா சந்தோஷம் தாங்க விடுவோம். நீங்கள் சொல்லி மூடுங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டு இப்போ வரும். காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்தில் எல்லாத்தையுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூடியாச்சா? சாரி, இங்கே ஏன் மூடலன்னு கேட்டால் அங்கேயே உலகத்தில் எல்லா தரப்பட்ட ஆளும் இருக்கிறான். அது மாதிரி அவர் மாதிரியே நீங்கள் இல்லை அப்படி கேட்பீங்களா? ஏன் இப்போ பாம்பே இருக்கு, அங்கே ரெட் லைட் ஏரியா இருக்கு, ஏன் சென்னையில் இல்லை அப்படியே கேட்பீங்களா? இந்த ஊரில் நம்ம ஏன் நல்லதுக்கு நல்ல வழியை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு முயற்சி பண்ணுவோமே. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையிலேயே சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்து மத்திய சர்க்கார் வந்திருந்தாங்க அப்படின்னா நீட்டை நாங்கள் ஒழிச்சிருப்போம் அப்படின்றாரு சார். ஒருவேளை காங்கிரஸ் இந்திய கூட்டணி வந்ததுன்னா நீட்டை தமிழ்நாட்டில் ஒழிச்சிருவீங்களா? இந்தியா கூட்டணி சொல்லுங்க. அது தப்பா தான் சார் ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு இந்திய கூட்டணி விவரிக்கும் போதே. அப்ப இந்தியான்னு தானே சொன்னாரு. நீங்க இந்திங்கிறீங்க, இந்தி கூட்டணிங்கிறீங்க. இந்தி கூட்டணி நாங்க இல்ல, அது வேற. ஓ சார், சார் அது ஒருவேளை வந்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை சார் அது அவர் சொல்வதிலிருந்தே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால்தான் இதை ஒழிச்சிருக்க முடியும்னு சொன்னாரா? அப்ப மாநில கட்சியால் அதை செய்ய முடியாதுங்க. அந்த அது அவர் சொன்ன பதிலே நீங்க புரிஞ்சுக்கணும், மூளை இருக்கவங்க புரியும். ஆனா சார் அவர் ஆரம்பத்துல சொல்லும் போது முதல் கையெழுத்தே வந்து நீட் ரத்து தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா எங்க ஆட்சி வந்தா பண்ணுன்ற சொல்லலையே சார் அவர். நல்ல விவரமா இருக்கீங்க தம்பி. இது ஏன் அவங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாதடி ஞானத்தங்கமே. உங்களுக்காக தான் பாடிட்டா போட்டு. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம தளபதி அவர்கள் இப்போ ரீசெண்டா பேசுனது பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா பார்த்துறேன். என்ன சொல்றாரு? அவர் தாங்க உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? மாணிக்கம் தாக்கூர் அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். சொல்லது அதுங்க, மனசுல இருந்தது என்னன்னு உங்களுக்கு புரியல. வரும்போதே என்ன காஃபி சாப்பிட்றீங்களா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னா வேணான்னு சொல்ற அர்த்தமா? அப்படி நாகரிகம் சொல்ற மாதிரி அது மாதிரி அவருடைய பேச்சுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காரு? என்ன காங்கிரஸ்க்கு என்ன ஓட்டு இருக்கு? 3000 4000 ஓட்டு தானே இருக்குன்னு சொன்னாரா? கரெக்டா? அதுல மாற்றம் இல்லையே. 4000 ஓட்டே விட்டுருங்க, 3000 ஓட்டே வச்சிருங்க. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் தொகுதியில் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? 700 ஓட்டு கூட இல்ல ஜெயிச்சாரா? அப்போ உங்க பொதுச் செயலாளரே காங்கிரஸ்ல தோத்துருப்பாரு. அதுதான் அவர் சொல்ல வர்றது. காங்கிரஸ் விட்டா நமக்கு ஆட்சி போச்சியா? நான் சொன்னா நீங்க தப்புங்கிறீங்க. தளபதியே சொல்லி இருக்கிறார். என்னுடைய கருத்தை சொன்ன தளபதியை நான் வாழ்த்துகிறேன். அப்படின்னா இப்போ வந்து இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவை நம்பி தான் ஓட் பேங்க் இருக்கான்னு சார்? காங்கிரஸை நம்பி தான் திமுக ஆட்சி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேள்வியை மாத்தி போடுறீங்களே. அதே எப்படி சார்? இப்போ காங்கிரஸ் அப்போ தைரியமா இருந்தோம்னா அப்புறம் காங்கிரஸ் நம்ம தனியாவே நிக்கலாமே சார்? நீங்க தளபதி சொன்னதானே கேட்டீங்க. 3000 ஓட்டு 4000 ஓட்டு தான் இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுல 3000 வச்சுங்கன்னு சொன்னேன், கம்மியா. பொதுச் செயலாளரே 650 ஓட்டு தான் ஜெயிச்சாரு. அப்ப தோக்குறாருல. உங்களுக்கு இன்னொரு வரலாற்று சொன்னாதான் புரியும். 1971 இப்போ கவர்மெண்ட்களுக்கு எடுத்து பாருங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றி திமுக வந்தது. அதுல வெறும் 1000 ஓட்டுக்கு இடையில மட்டுமே ஸ்தாபன காங்கிரஸ் தோற்றது 64 தொகுதிகள். எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னா இருக்கிற 17 எம்எல்ஏ கூட இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஆட்சி இல்ல. உங்களுக்கு ஆட்சி வேணுமா வேணாமா? வேணும்னா எங்களை மதிச்சுங்க, வேணாம்னா விட்டுருங்க. அது சரிதான் சார். இப்போ கேள்வி என்ன எழுப்பப்படுது அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வச்சாதான் சீட்டு ஜெயிப்பாங்க, தனியாவோ இல்ல தாவேக்கா அடுத்து வருவோம் சார். தாவேக்கா கூட்டணி போனா காங்கிரஸ் ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி சார் வாதம் வைக்கப்படுது. யாருங்க வைக்கிறா? எல்லாருமே சார். எல்லாரும். அப்ப நீங்க தைரியமா தனியா நின்னு இல்ல நான் என்ன பாத்தீங்களா? இப்ப நீங்க திமுக மாதிரி பேசுறீங்க. யாரு சொன்னாங்கன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டீங்களே. சொல்லுகிறார்கள், வைக்கிறார்கள், நம்பப்படுகிறது. இதெல்லாம் வேணாம் தம்பி. நேருக்கு நேரா கேளுங்க, நான் நேரடியா பதில் சொல்றேன். காங்கிரஸுக்கு நான் முதல்ல என்ன எவ்வளவு ஹானஸ்டா நான் ஒத்துக்கிட்டேன். 17 எம்எல்ஏக்களே இல்லாமல் போனாலும் போகலாம், அதனால எங்களுக்கு இழப்பு இல்லை, ஆனா உங்களுக்கு ஆட்சி இருக்காதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்க. அதான் சார். இப்போ வந்து இப்போ 2 காங்கிரஸ்குள்ளேயே வந்து 2 கோஷ்டி பூசல் இருக்கு சார். ஒன்னு திமுக கூட்டணி போகணும், இல்ல இப்போ ஏங்க இப்போ தளபதின்னு ஒன்று கேட்டீங்களே, அதுக்கு பேர் என்ன தம்பி? தளபதின்னு என்ன சொன்னீங்களே, அவர் சொன்னது பூசலா இல்ல நட்பா? தலைமை சொன்னது சொன்னாரா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவர் சொன்னா தலைமை சொல்லியிருக்காருன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க, எங்களை சொன்னா மட்டும் பூசல்ங்கிறீங்க. இல்ல சார், காங்கிரஸ்குள்ளே ஜோதிமணி அவர்கள் சீட்டு தர வேணாம் அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் ரிப்ளை கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னது புரிஞ்சுதானே நான் சொல்றேன். நாங்க ஏதாவது சொல்லிட்டா எங்களுக்கு பூசல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்கல்ல. திமுக தலைமைக்கு எதிராக தானே தளபதி சொல்லியிருக்கிறாரு, அதை ஏன் பூசல்னு சொல்ல? நீங்க கூட்டணி விரிசல் சார் அது. அப்படிதான் சார் சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியுமா? இல்லைன்னா
ஆஹா, நீங்க ரொம்ப தயாரா இருக்கீங்க. ம். அப்ப வந்து ஜனநாயகம் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. சார் அதே மாதிரி நீங்க வந்து திமுக வந்து குடும்ப ஆட்சி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. நானா எப்போ சொன்னேன்? அதே பிரஸ் மீட்ல சார், அந்த பராசக்தி சம்பந்தமான பிரஸ் மீட்ல. குடும்ப ஆட்சியின் அதாவதுங்க, ஆட்சியில் யார் இருக்கிறார்கள் என்பதில் பிரச்சனை இல்ல. ம். அவர்கள் எப்படி ஆளுகிறார் என்பதுதான் பிரச்சனை. இப்ப திமுக நல்லா அதான் என்னன்னு கேட்டா, மக்கள் வாக்களித்தால் யாரும் ஜெயிக்கலாம். மக்கள் ஆதரிக்கலைன்னா மகாத்மா காந்தியாலும் தோத்தா தோக்கலாம். இதுதான் ஜனநாயகம். அதனால மக்கள் ஜெயித்து தான் வரணும். அந்த ஆட்சி வரணும். அவர்கள் நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதை விட்டு இவர் தான் வரணும், அவர் தான் வரணும், அப்படி இல்லை. அது அந்த அப்படி வந்தால் ஒன்னே ஒன்று, அது வர்றவன் காங்கிரஸ்காரனா வரணும் அப்படி நினைக்கிறது இயல்பு தானே. இது எப்படி தப்பா இருக்க முடியும்? ஓகே சார். இப்போ வந்து திமுக ஜெயிச்சிருச்சுன்னா மறுபடியும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேள்வி எழுப்புவீங்களா? இப்பவே கேட்டா அப்புறம் எப்படிங்க? உங்க தலைவர் செல்வ பிறந்தவர்களே சொல்லிட்டாரு, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் சொல்லிட்டாருல, உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்ல. உங்களுக்கு சார் அவர் தலைமை சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏங்க காங்கிரஸ் உங்ககிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காரு தெரியும், என்கிட்ட சொல்லுங்க. அவர் இன்னொன்னும் சொன்னாரு, யாரும் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது தலைமையை சொல்லி சொன்னார்ல. அப்புறம் கூட்டணி இருக்கு சொல்றீங்க என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல தம்பி. ஓகே சார். அப்படின்னா இப்போ வந்து காங்கிரஸ்ல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்று தனியா இருக்குது, தலைமை அதாவது ராகுல் காந்தி கீழே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த டிஃபரெண்டா இருக்கா? ஏங்க இல்ல, அப்படி டிஃபரெண்ட் இதெல்லாம் நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. சார் ஆராய்ச்சி பலமா பண்றீங்க. கரெக்ட் சார். எங்க ஊர் ஆராசாவை தாண்டி ஆராய்ச்சி பண்றீங்க. ஏன் சார் பாராசாவில் இருக்கிறீங்க? ஏன் அவர் தானே சொன்னாரு, என்னடா காங்கிரஸ்காரன் மகாத்மா காந்தியே உள்ள படுக்க வச்சுதான் நாங்க தான் சொன்னாரா? அதை விட தாண்டி பேசிக்கிட்டீங்க. ஆர்எஸ் பாரதியார் சார் சொன்னாரு, காமராஜர் கல்லறை கட்டியதை நாங்க தாண்டு. அப்படியா? அப்ப நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், அங்கேருந்து அறிவாலயத்திலிருந்து வரீங்களான்னு கேட்டது அதுதான். ஓகே சார். சார் சார் இப்போ வந்து இப்போ ராகுல் காந்தி தலைமைக்கு நீங்கள் அந்த பிரஸ் மீட்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஒன்று என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தலைமைக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்ட்டு. சொல்கிறோம். சார் அப்படின்னா தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒன்று தனியாக செயல்படுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தனியாக செயல்படுது. தம்பி நீ என்னப்பா பேசுகிற எனக்கே புரியல. நீங்களே யோசிச்சு பார்த்தா அவங்க கழித்து தலைமைக்கு சொல்லுவது தான் எங்கள் வேலை. அது தனியாக செயல்படுதுன்னு இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் நாளைக்கு ஒரு கல்யாணம் வருது, வீட்டுக்கு யார் பெரியவங்க? வீட்டில் அப்பா. அப்பா அப்பா இருக்கிறார். நீங்கள் போய் ஒரு கருத்து சொல்கிறீங்க, தங்கச்சிக்கு அந்த மாப்பிள்ளை பார்த்தா பரவாயில்ல, இந்த மாப்பிள்ளை அதாவது நல்லவர்னு சொல்கிறீங்க. அவர் வேற சிந்திக்கிறார், நீங்கள் வேற சிந்திக்கிறார் சொல்லுவீங்க. கலந்துரையாடுகள் அர்த்தம். கலந்துரையாடல போய் நீங்கள் அது வேற இது வேற என்னப்பா? இப்போ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அப்பா அம்மா பையன் அப்பா பையன் தானே, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, தனித்தனி வீட்டில் இருக்காங்களா? சார் எப்பவுமே ஒரே வீட்டில் இருப்பாங்க, கல்யாணம் ஆனவனே தனித்தனி வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லையா? அதைத்தான் கேட்குறேன். அப்போ அவங்க பிரிஞ்சுதான் எடுத்துக்குவீங்களா? இருந்தாலும் ஒன்றா இருக்கான்னு தானே சொல்லுவீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா ஊரில் இருக்கிறாரு, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இங்கே இருந்தாலும் ஒன்றா இருக்குன்னு தானே எடுத்துக்கணும். அப்புறம் காங்கிரஸ் தலைமை தனியாக இருக்கிறது, நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஓகே சார். சார் இப்போ நீங்கள் தலைமைக்கு போனீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை அங்கே முன்னெடுத்து வைப்பீங்க? அது எங்கே வரும்? ஏன்பா இதெல்லாம் ரகசியம் சொல்ல முடியுமா? ரகசியம் சொல்லக்கூடாது சார். சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் குடும்ப ரகசியத்தை வெளியே சொன்னால் குடும்பத்துக்கு அவமானம். அது மாதிரி அரசியல் கட்சியில் கட்சிக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. ஓகே சார். சார் காமராஜர் அவர்களை தோற்கடிச்சது திமுக தான், அது நல்லா தெரியும். எந்த மாதிரி வகையில் எப்படி தோற்கடிச்சாங்க அவரை? அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இதுக்கெல்லாம் காரணமே கண்டுபிடிக்க முடியாது. சரி, ஜெயலலிதாவை தோற்கடிச்சாங்க முதல் மந்திரியாக இருக்கிற போதே. காமராஜரை கூட முதல் மந்திரியாக இருக்கிற போது தோற்கடிக்கல. எதுக்காக தோற்கடிச்சாங்க? மக்கள் வாக்களிக்கலாம், தோற்கடிக்க தான் செய்யும். காமராஜர் அவர்களே தோற்கடிக்கிறாங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். சரி, உலகத்திலே இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இன்று வரை மிக மோசமான சர்வாதிகாரின்னா யார் யாரை சொல்லுவீங்க? ஹிட்லர், முசோலினி, அப்புறம் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின். ஓ சார், ஜோசப் ஸ்டாலின். உங்கள்கிட்ட நான் கத்துக்க வேண்டிய நிறைய இருக்கு தம்பி. ரொம்ப பொடி வச்சு பிரபாவமா பேசுறீங்க. நான் இப்ப திரும்பி கேட்கிறேன், ஹிட்லர் இப்ப உயிரோடு இருக்க ராஜபக்ஷ அந்த லிஸ்ட்ல வச்சுக்கலாமா? ஹிட்லர் அவரா சர்வாதிகாரியா வரல, வாக்களித்து வெற்றி அடைந்தார். இரண்டாவது முறை தேர்தலில் வாக்களித்து அதை விட பெரிய வெற்றி அடைந்தார். அதற்கப்புறம் தான் அந்த மாதிரி ஆனார் சர்வாதிகாரியா. பக்கத்தில் இருக்க ராஜபக்ஷே முதல்ல தேர்தல் தான் ஜெயிச்சார், ரெண்டாவது முறையும் தேர்தல் அதிக வாக்குல ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதனால வெற்றியடைவர்கள் நல்லவர்கள், தோல்வியடைந்தால் அவர்கள் அயோக்கியர்கள் என்பது இல்லை. சில நேரங்களில் நல்லவர்களும் தோற்கடிக்கப்படுவது, ஒரு சில நேரத்தில் கொலகாரம் கொள்ளக்காரன் கூட வெற்றி பெற உண்டு. ஜனநாயகத்துடைய பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அதனால ஜெயிச்சிட்டதுனால அவங்க இன்னும் இன்னைக்கும் காமராஜரை தோற்கடிச்சாங்க, ரைட்டு. அந்த பாவத்தான அனுபவிச்சுட்டு இருக்கப்போ. சரி, உங்களை பார்த்து தென்பண்ணையாறு சமயத்தில் ஒரு வெள்ளம் வந்துச்சா? அப்படியே நல்லா நல்லா சொல்லுங்க. அது அப்படியே பாலம் போயிருச்சு சார். அட, ரொம்ப விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த பாலம் எவ்வளவு கட்டினது?
கோடிக்கணக்கில் தெரியல சார், எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. 16 கோடி 16 கோடி திறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மாசம் நினைக்கிறேன் சார். பாத்தீங்களா? 16 கோடி ரூபாய்க்கு பாலம் கட்டி தண்ணி வந்தா கரைஞ்சு போயிடுச்சா? எங்க இருந்து தண்ணி வந்துச்சு? சாத்தனூர் அணையில இருந்து வந்துச்சு. சாத்தனூர் அணையில முழு கொள்ளளவும் தண்ணி வந்துச்சு. அதுக்கு மேல தேக்க முடியாது, கொஞ்சம் திறந்து விட்டாங்க. அந்த தண்ணி வந்த உடனே 16 கோடி ரூபாய்க்கு கட்டின அணை திறந்து ஒரு மாசத்துல கரைஞ்சு போச்சா? நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்ல தம்பி. ஒரு நான் தான் தப்பா சொல்றேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த சாத்தனூர் அணை கட்டி 65 ஆண்டுகள் ஆச்சு. அது இன்னமும் அப்படியே இருக்கு. 16 கோடி கட்டிக்கு திறந்து 2 மாசம் ஆகல, கரைஞ்சு போச்சு. இதை மட்டும் ஏன், எதற்கு, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. உங்களை மாதிரியே எல்லாரும் கேள்வி கேட்டா தமிழ்நாடு உருப்படும். அவ்வளவுதான் சார். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். உங்களுடைய பேரை போலவே இளைய பாரதம் விழிப்புறட்டும்.